இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் குரு புதனுடைய இணைவு மாதத்தின் முதற் பகுதி. கூடவே சூரியனும் இருக்கிறார். சூரியன் புதன் குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல முழுமையாக நீச்சத்தை அடைகிறார். நீச்சத்தை அடைவதோடு மட்டுமில்லாமல் அவர் சனி செவ்வாயின் பார்வையிலையும் இருக்கிறார். ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று லேசாக இடிக்கிற மாதிரி எதனா இருக்குதுங்களா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் முழுவதும் 11ஆம் இடத்திலிருந்து வந்த ராஜயோகாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் 12ஆம் இடத்திற்கு மாறுறார். என்னங்க ஐயா நடக்கும்? அவரவருடைய பிறந்த ஜாதக வலு அமைப்பிற்கு ஏற்றார் போல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி தங்கச்சி, அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி, இந்த சகோதர வழி உறவுகளில் இதெல்லாம் எனக்கு இல்லைங்க, நான் ஒத்த பையன் சொல்கிறவங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா மக்களாவது அண்ணன் அக்கான்னு உறவு உரிமையாக சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சகோதர வழி உறவுகளால் செலவுகள் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆகவே கிரெடிட் கார்டை கையில் பத்திரமா பிடிச்சிக்கங்க. கூட பிறந்தவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். தேவையில்லாத சில விஷயங்களுக்கு செய்ய முடியாது இல்லையா? டக்குன்னு நம்ம ஞாபகம் தான் வரும். இந்தப்பா ஒரு 10 ரூபா கொடு, ஒரு 5 ரூபா கொடு, அடுத்த மாதம் திருப்பி தர்றேன். உறவுகளுக்குள்ளே காசை கொடுத்துட்டு அதன் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கக்கூடிய அமைப்பு. சொந்த காசில் எதையோ ஒரு சூன்யம் வச்சுக்கிறதுன்னு வாங்கல, இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. சரி, சிலருக்கு இந்த பலன் எப்படி நடக்கும்னா, கட்டிடங்களால் ஒரு மாதிரியாக இழப்புகள் இருக்கக்கூடிய விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொத்தனார் வந்தால் இன்ஜினியர் வரல, இன்ஜினியர் வந்தால் கொத்தனார் வரார். உண்மையை சொல்கிறேன், வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பொருளை நீங்களே போய் வாங்கி கொடுங்க. கம்பியாக இருக்கட்டும், ஜங்கலாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் போய் வாங்கி கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உழைச்ச பணத்தை வேறு விதமாக அந்த மாதிரி செலவு பண்ணி தாந்தோன்றித்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. ஆகவே கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள், சிகப்பு நிறம் சார்ந்த விஷயங்கள், நெருப்பு சார்ந்த தொழிலமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக, விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதர உறவுகளில் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்குது. மற்றபடி எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. வருமானம் நிச்சயமாக வரும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக அமைப்புகள் இந்த மாதம் பெரிய அளவில் கை கொடுக்கும். தூர இடங்களுக்கு போகிறது, காசிக்கு போகிறது, கயாவுக்கு போகிறது, கங்கைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏதாவது ஒரு ஈஸ்வர சுரூபத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்றவர்களுடைய ஒரு அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெருமாளை சேவிக்கக்கூடிய அமைப்பு. ரங்கநாயகி தாயாருடைய திருவடிகளை போய் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்ரீரங்கத்துக்கு போனேன், டக்குன்னு கோயிலுக்கு போக வேண்டியதாகி போச்சு, அருமையான தரிசனம் அப்படின்ற மாதிரியாக மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல ஆன்மீக அனுபவங்கள். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 2ஆம் இடத்திற்கு மாறினதுக்கப்புறம் அட்டகாசமான சில அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. பணம் கிடைக்குங்க. தந்தையால் இது வரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் வருத்தங்கள்லாம் விலகுங்க. அரச விரோதம் விலகும். அரச அனுமதி கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு உயரதிகாரிகிட்ட ஏதாவது ஒரு வகையில் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான அனுகூல அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். 2022, 23 எப்படி இருந்தீங்கன்னு பாருங்கள். அந்த அமைப்புகள்லாம் இனிமேல் இப்படியே வராது. இன்னும் ஒரு 10-15 வருஷங்களுக்கு உண்மையில் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. படிப்படியாக ஒரு ஸ்டாண்டர்டான உயரங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்குது. மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மேற்படிப்பு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் கிளிக் ஆகும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள், அலுவலகத்தில் நிம்மதி சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் குழந்தைகளால் இருந்து வந்த வருத்தங்களும் விலகக்கூடிய, கடகத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய, அது இருந்தால் போருமே, நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆகஸ்ட் 2026ஆம் வருடம் மாதம். ஐயா, அந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள். சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா?
நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பிறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. இந்த வருஷ தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப, துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு அடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான், ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து, சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும், கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட 1 மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை, மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில், ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பது தான் உண்மை.